Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வெளிநாடு செல்பவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இப்ப சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் என்னவாக இருக்கிறது இந்த மஞ்சள் காய்ச்சல் தொடர்பாக? வெளிநாடு செல்பவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்திய நிலையில தமிழக சுகாதாரத்துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு அமெரிக்க நாடுகள்ல மஞ்சள் காய்ச்சல் நோய் தாக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. மஞ்சள் காய்ச்சல் பரவலை தடுக்க இந்தியாவில் இருந்து சம்பந்தப்பட்ட இந்த இரு நாடுகளுக்கு வந்து செல்பவர்களுக்கு மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரகம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 10 நாட்களுக்கு பிறகே மேற்கண்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கும் அல்லது வந்திறங்குவதற்கும் அனுமதி அளிக்கும் வண்ணம் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள்ல இந்த சான்றிதழ் சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. இந்தியாவில் மஞ்சள் காய்ச்சல் விவரங்கள் மற்றும் தடுப்பூசி மையங்கள் குறித்தான விவரங்கள் அனைத்தும் இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மத்திய சுகாதார அமைச்சரகம் ஏற்பாட்டுகளை செய்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் மத்திய சுகாதார அமைச்சரகம் அங்கீகரித்திருக்கக்கூடிய 3 மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தும் மையங்கள்ல வெளிநாடு செல்பவர்கள் பாஸ்போர்ட், சுய விவரங்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் மருத்துவ விவரங்கள் ஆகியவற்றை அளித்து இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை கிண்டி கிங்ஸ் நோய் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை துறைமுகம் சுகாதார நிறுவனம், தூத்துக்குடி துறைமுக சுகாதார மையம் ஆகியவற்றில் 300 ரூபாய் கட்டணமாக செலுத்தி சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி கிண்டி கிங்ஸ் சுகாதார மையத்துல அனைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல காலை 10 மணி முதல் 12 மணி வரை இந்த தடுப்பூசி வழங்கப்படும் எனவும், தடுப்பூசிகளுக்கான பதிவு என்பது நேரடியாக தினமும் காலை 9:30 மணி முதல் காலை 10 மணி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் துறைமுகத்தை பொறுத்தமட்டில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகள்ல காலை 9 மணி முதல் 12 மணி வரை இந்த தடுப்பூசி என்பது வழங்கப்படும் எனவும், தடுப்பூசிக்கான பதிவுகள் நேரடியாக காலை 8 மணி முதல் 9 மணி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை பொறுத்தமட்டில் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் எனவும், காலை 10 மணி முதல் 11 மணி வரை அந்த முன்பதிவை மேற்கொள்ளலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளிநாடு செல்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வந்து இறங்குவோர் குறிப்பிட்ட இந்த 2 நாடுகளுக்கும் செல்பவர்கள் கட்டாயம் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி செலுத்திய 10 நாட்களுக்கு பிறகாகவே பயணம் மேற்கொள்ள வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.